வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். 2025ஆம் ஆண்டில் வீதி விபத்துகளில் 2000 பேர் பலி. 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இலங்கையில் வாகன விபத்துகளால் சுமார் 2000 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திகா அப்புகொட தெரிவித்துள்ளார். வீதி விபத்துகள் வீதிகளுக்கு தகுதியற்ற வாகனங்கள் மற்றும் ஒழுங்கற்ற சாரதிகளால் ஏற்படுவதாக பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திகா அப்புகொட சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், கடந்த ஆண்டு வீதி விபத்துகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை தவிர 7152 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவித்தார். 2025 ஜனவரி 1 முதல் ஜூன் 15 வரையான 6 மாதங்களில் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய 1133 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன. இதில் சுமார் 2000 பேர் உயிரிழந்துள்ளனர். இது மிகவும் பேரழிவு தரும் சூழ்நிலையாகும். கடந்த 30 ஆண்டு உள்நாட்டுப் போரில் சுமார் 28,000 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் உள்ள கடுமையான நிலைமை என்னவென்றால், ஒவ்வொரு காலையும் தங்கள் கடமைகளுக்காக வீட்டிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறும் 7 பேரின் உயிரற்ற உடல் மட்டுமே வீடு திரும்புகின்றது. மேலும் கருத்து வெளியிட்ட இந்திகா அப்புகொட, 2025 ஜூலை 1 முதல் வாகனங்களில் பொருத்தப்பட்ட தேவையற்ற உதிரி பாகங்கள் கட்டாயமாக அகற்றப்படும் என்று தெரிவித்தார். இலங்கையிலிருந்து 85 சீன நாட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டனர். சைபர் தொடர்பான குற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய 85 சீன நாட்டவர்கள் இன்று அதிகாலையில் இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்பட்டதாக பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். உள்ளூர் நீதிமன்றங்களால் முன்னர் தண்டனை விதிக்கப்பட்ட இந்த குழுவினர் நாடு கடத்தப்படுவதற்கு முன்னதாக வெளிசரவில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையில் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இதுகுறித்து கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பொறுப்பதிகாரி கூறுகையில், சீன நாட்டவர்கள் 5 பேருந்துகளில் பலத்த பாதுகாப்பின் கீழ் விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு சிறப்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் மூலம் நாடு கடத்தப்பட்டனர். இந்த நடவடிக்கையின் போது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மொத்தம் 85 இலங்கை போலீஸ் அதிகாரிகள், குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை அதிகாரிகள் மற்றும் 172 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு பணியாளர்கள் நாடு கடத்தப்பட்டவர்களுடன் சென்றனர். சிறப்பு விமானமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் UL 880 இன்று அதிகாலை 1:20 மணிக்கு சீனாவில் குவாங்கோ நோக்கி புறப்பட்டதாக அதிகாரி உறுதிப்படுத்தினார். நீதித்துறை முடிவுகள் மற்றும் குடியேற்ற நெறிமுறைகளுக்கு இணங்க இந்த நாடு கடத்தல் மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இது சமீபத்திய நாடுகளில் இலங்கையிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஒற்றைக்குழு நாடு கடத்தல்களில் ஒன்றாகும். இலங்கையர்கள் எந்த நேரத்திலும் இலங்கைக்கு வரலாம். இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு எந்த நேரத்திலும் இலங்கைக்கு வரும் வகையிலான வசதிகளை செய்ய இலங்கை தயாராக இருப்பதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். நேற்று ஒரு நாளில் மட்டும் 4 இலங்கையர்கள் இலங்கைக்கு வரும் வசதி செய்யப்பட்டதாகவும், இஸ்ரேலில் விடுமுறை நாட்களான இன்று மற்றும் நாளை தூதரகம் திறந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். விசா காலாவதியாகிவிட்டாலும் அவர்கள் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்க டிக்கெட்டுகளை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எனவே அவர்கள் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்றார். 2029ஆம் ஆண்டில் புலமை பரிசில் பரீட்சையில் மாற்றமா? 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை ஒரே அடியாக நிறுத்தப்படாது என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் வைத்தியர் மதுர செனரவித்ன தெரிவித்துள்ளார். அதன்படி 2029ஆம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சையை மாற்றாமல் நடத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். 2029ஆம் ஆண்டுக்கு பிறகு புலமை பரிசில் நடத்துவது குறித்து 2028ஆம் ஆண்டில் பரிசீலிக்க ஒரு குழு நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ விஜயசேகர எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். பரீட்சை அழுத்தத்தை குறைப்பதற்கான திட்டத்தை பரீட்சை திணைக்களம் தற்போது தயாரித்து வருகின்றது. பாடசாலைகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளை படிப்படியாக நீக்கவும், புலமை பரிசில் காரணமாக மாணவர்கள் மீதான அழுத்தத்தை குறைக்கவும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் வைத்தியர் மதுர செனரவித்ன குறிப்பிட்டார். 160 போதை மாத்திரைகளுடன் இளைஞன் கைது. யாழ்ப்பாணத்தில் 160 போதை மாத்திரைகளுடன் இளைஞன் ஒருவர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார். யாழ் மாவட்ட குற்ற தடுப்பு பிரிவின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு பொறுப்பான போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மானிப்பாய் சொதுமலை பகுதியைச் சேர்ந்த 24 வயது இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.